சிறு பிள்ளைகள் உள்ள தாய்மாரிடம் கேட்டு பாருங்கள். அவர்கள் முழு இரவொன்று தூங்கி பல வருடங்களாகி இருக்கும். பசித்தவுடன் சாப்பிடுவது என்பது கனவாகி இருக்கும். களைத்து போயிருந்தாலும் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். தலைவலி என்றாலும் உடல் வலி என்றாலும் அமைதி என்பது மருந்துக்கு கூட கிடைக்காது. மழலைகள் தரும் அந்த உற்சாகத்தால் தான் நாள்தோறும் ஓடிக்கொண்டிருக்கவும் முடிகிறது. அதனால் தான் ஓய்வுக்காக மூளை போடும் விண்ணப்பத்தை கூட உள்ளம் நிராகரித்து விடுகிறது. பிள்ளைகளின் பின்னால் சக்கரம் கட்டி கொண்டு ஓட வேண்டும். வீட்டை அடுக்கி அடுக்கியே காலையும் மாலையும் கழியும். ஒழுங்குபடுத்த தாமதித்த பொழுதொற்றில்தான் விருந்தினர் வருகையும் இருக்கும். பிள்ளைகளின் பஸ்ஸும் காரும் லொரியும் என வீட்டின் வரவேற்பறை டிராபிக் ஜாமாகி இருக்கும். கழுவிய ஆடைகள் காய்வதற்குள் அடுத்த கூடை நிறைந்திருக்கும். வாசிப்பதற்காய் வைத்த புத்தகம் எல்லாம் ஏளனமாய் பார்த்து சிரிக்கும். பாதியில் டைப் செய்த குறுஞ்செய்தி ஒன்று பரிதாபமாய் பார்க்கும். பிள்ளையின் பகல் நேர தூக்கத்தில் பக்கத்தில் படுத்தாலும் பாதி செய்து மீதி இருக்கும் வேலையெல்லாம் நினைவுக்கு வரும். எதை செய்வது என தீர்மானிப்பதற்குள் அவர்கள் தூக்கம் கலைந்து பாதியிலே எழுந்துவிடக்கூடும். ஆனாலும் எல்லா பிரச்சனைகளையும் மறந்து அவர்களோடு குழந்தைகளாகும் தருணங்கள் தான் இந்த வாழ்க்கையை அழகாக மாற்றுகிறது.